வணக்கம். இன்னைக்கு தேதியில, அதாவது February 28, 2026ல நீங்க எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் சரி, உங்க போன்ல எந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, உங்க கண்ணுல படுற நியூஸ் ஒண்ணே ஒண்ணுதான். ஆமா, ஈரான், இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா மோதல்கள். கரெக்ட். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களோ இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோ நிஜமாவே 3ஆம் உலகப் போர் வரப்போகுதா அப்படின்னு ஒருவித பதற்றத்தோட பேசுறதை நீங்க கவனிச்சிருக்கலாம். நிச்சயமா அந்த பயம் மக்கள் கிட்ட இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒருவேளை நீங்க அடுத்ததா ஒரு முக்கியமான மீட்டிங்கு தயாராகிட்டு இருக்கலாம், இல்ல உலக அரசியல்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை தேடி இந்த விவகாரத்தோட ஆணிவேர் வரைக்கும் போய் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாங்க பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதுக்காக புதிய தலைமுறை, நியூஸ் தமிழ் 24x7, ஐபிசி தமிழ் மாதிரியான முன்னணி செய்தி ஊடகங்களோட செய்திகள், அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன், இஸ்ரேல் ஜெபிசிங், வருண் டாக்ஸ், ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் இப்படி பல புவிசார் அரசியல் நிபுணர்களோட தரவுகள்னு ஒரு பெரிய ரிசர்ச் மெட்டீரியலை உங்களுக்காக நாங்க சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். அதாவது நிறைய சோர்சஸ்ல இருந்து தகவல்களை திரட்டி இருக்கோம். ஆமா, சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். உலக நாடுகளையே தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கிற அந்த மோதலோட தொடக்க புள்ளி என்ன? கண்டிப்பா அலசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடணும். சொல்லுங்க. இந்த மாதிரி புவிசார் அரசியல் பிரச்சனைகள்ல ஏகப்பட்ட அரசியல் சார்புகளும் சித்தாந்தங்களும் இருக்கும். ஆனா நாம எந்த ஒரு தரப்போட சார்பாகவும் பேச போறதில்ல. கண்டிப்பா இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற இந்த நம்பகமான தரவுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கறத மட்டும் எந்தவித சார்பும் இல்லாம நடுநிலையா நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட. இப்போ நீங்க செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த உச்சக்கட்ட பதற்றம் ஜூன் 21 நடுரவுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல்ல இருந்து தான் வெடிக்க ஆரம்பிச்சது. ஆமா, அந்த ஜூன் 21 நடுரவு 1:30 மணியை நினைச்சாலே ரொம்ப பதபதப்பா இருக்குல்ல. ரொம்பவே சீரியஸான ஒரு நைட் அது. மொத்த உலகமும் தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னு ஒரு சீக்ரெட் மிஷன் ஆரம்பிச்சாங்க. இது ஏதோ சாதாரண வான்வழி தாக்குதல் கிடையாது. இல்ல, இது ரொம்ப அட்வான்ஸ்கான ஒரு அட்டாக். எந்த ஒரு எதிரி நாட்டோட ராடார் கண்களுக்கும் துளியும் சிக்காம இருட்டோட இருட்டா ஊடுருவக்கூடிய அமெரிக்காவோட P-2 ஸ்டெல்த் பாம்பர் போர் விமானங்களை அவங்க களத்துல இறக்கினாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா. அந்த P-2 பாம்பர் விமானங்கள் மூலமா ஈரானோட நடான்ஸ் அப்புறம் இஸ்பஹான் இந்த மாதிரியான மிக முக்கியமான அணுசக்தி மையங்களை அமெரிக்கா குறி வச்சது. அணுசக்தி மையங்களை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆமா. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்க பயன்படுத்தின குண்டுகள் சாதாரணமானவை கிடையாது. பங்கர் பஸ்டர் குண்டுகள். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. பூமிக்கு அடியில சுமார் 200 அடி ஆழம் வரைக்கும் ஊடுருவி போய் வெடிக்கக்கூடிய 16 பங்கர் பஸ்டர் குண்டுகளை அவங்க வீசியிருக்காங்க. ஈரானோட அணுசக்தி மையங்கள் எல்லாமே பூமிக்கு அடியில பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில கட்டப்பட்டிருக்கு. அதை அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இவ்ளோ பெரிய பிளான அமெரிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இது நிஜமாவே ஹாலிவுட் படங்களை விட ஒரு படி மேல போன ஒரு ஆபரேஷன். உண்மைதான். அதே நேரத்துல அமெரிக்கா மட்டும் தனியா இந்த தாக்குதலை நடத்தல. இஸ்ரேலும் இதுல ரொம்ப தீவிரமா களை இறங்கியிருக்கு. இஸ்ரேல் தரப்புல இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சிங்கத்தின் கர்ஜனை. ஆமா. அமெரிக்கா அணுசக்தி மையங்களை குறிவைக்க இஸ்ரேல் நேராக ஈரானோட உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமெனியோட இருப்பிடங்களையும் முக்கியமான அரசு அலுவலகங்களையும் ரொம்ப துல்லியமா குறிவச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இது ஒரு பெரிய எஸ்கலேஷன். இந்த தாக்குதல் எவ்வளவு உக்கிரமா இருந்துச்சுன்னா, பல சர்வதேச ஊடகங்கள் காமெனி இந்த தாக்குதலை உயிரிழந்திருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புற அளவுக்கு நிலைமை சீரியஸா போச்சு. ஆனா ஈரான் இந்த தாக்குதல்களை எல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கல. நிச்சயமா மாட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஆபரேஷன் சேவியர் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஈரான் தன்னோட பதிலடிய ரொம்ப ஆக்ரஷமா ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கவுண்டர் அட்டாக். ஆமா, அவங்க குறிவச்சதே இஸ்ரேல மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைகளையும் சேர்த்துதான். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கத்தார், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற துபாய் மற்றும் அபுதாபி, அப்புறம் குவைத், ஜார்டன், பஹ்ரைன்ல அத்தனை நாடுகள்லயும் இருக்கிற அமெரிக்க கடற்படை மற்றும் விமானத்தளங்களை குறிவச்சு ஈரான் தன்னோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியா வீச தொடங்குச்சு. குறிப்பா சொல்லணும்னா, கத்தாரோட தலைநகரமான தோஹாவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய அமெரிக்க ராணுவத்தாலும் இந்த தாக்குதல்ல கடுமையான பாதிப்பு சந்திச்சிருக்கு. மத்திய கிழக்குல அமெரிக்காவோட ஆதிக்கத்தை
கேள்விக்குறியாக்குற வகையில தான் ஈரானோட இந்த மூவ் அமைஞ்சிருக்கு. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த போர் நாம பொதுவா வரலாற்று புத்தகங்கள்ல படிக்கிற மாதிரி தரைவழி போராக நடக்கல. அதாவது மிலிட்டரி ட்ரூப்ஸ் நேருக்கு நேர் மோதிக்கல. கரெக்ட். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சுமார் 1700 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல ஈராக், சிரியா, ஜோர்டான்னு பல நாடுகள் இருக்கு. இவ்ளோ தூரம் இருக்கிறதால தான் இது முழுக்க முழுக்க ஒரு வான்வழி போராக ஏர்வாரா மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. இன்னும் சொல்ல போனா இது ராணுவ வீரர்களுக்கு இடையிலான சண்டையை விட டெக்னாலஜிக்கு இடையிலான ஒரு உச்சக்கட்ட யுத்தம். டெக்னாலஜி யுத்தம்னா ஒரு பக்கம் இஸ்ரேலோட அந்த அதிநவீன F-35 போர் விமானங்கள், அப்புறம் வானத்திலேயே எதிரியோட ஏவுகணங்களை இடைமறிச்சு அழிக்கிற அந்த ஃபேமஸான அயன் டோம் சிஸ்டம். அயன் டோம் ரொம்பவே பவர்ஃபுல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரானோட ஷஹாப் 3 பலிஸ்டிக் ஏவுகணைகள், அப்புறம் அவங்களோட சொந்த தயாரிப்பான பவர் 373 வான் பாதுகாப்பு சிஸ்டம். இந்த ரெண்டு மாபெரும் தொழில்நுட்பங்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு செஸ் கேம் மாதிரி தான் இது இருக்கு. கரெக்ட். ஆனா இந்த டெக்னாலஜி யுத்தத்தை பத்தி பேசும்போது நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். என்ன விஷயம்? இது ஏதோ 1700 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற பிரச்சனை, நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் உங்களை இது எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே அதிர்ச்சி ஆவீங்க. ஆமா, எனக்கும் ஒன்னு ஷாக் இருந்துச்சு. மத்திய கிழக்கு வான்வெளி முற்றிலுமா ஒரு போர் மண்டலமா மாறினதால அந்த பகுதி வழியா போற கமர்ஷியல் விமான போக்குவரத்து மொத்தமா முடங்கி போச்சு. நான் கூட நியூஸ்ல பார்த்தேன், சென்னையில இருந்து ஓமன், ஷார்ஜா, துபாய், லண்டன் அந்த ரூட்ல போற அத்தனை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஆமா, அரேபியா மாதிரியான பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாமே மறு அறிவிப்பு வர வரைக்கும் அவங்களோட சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, பயணிகள் எல்லாரும் பதற்றத்துல தங்களோட பிளைட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரே நேரத்துல ஏர்லைன்ஸ் வெப்சைட்டுகளுக்குள்ள நுழைஞ்சதால பல பெரிய சர்வர்களே கிராஷ் ஆயிடுச்சு. இது வெறும் பிளைட் கேன்சலேஷன் பிரச்சனை மட்டும் கிடையாது. இதோட உண்மையான மனித விலை, ஹியூமன் காஸ்ட் என்னன்னு நம்ம யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மத்திய கிழக்கு நாடுகள்ல இன்னைக்கு சுமார் 95 லட்சம் இந்தியர்கள் தங்கி இருக்காங்க. அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் 15 லட்சம் தமிழர்கள் அங்க வேலைக்காகவும் தங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்காகவும் போயிருக்காங்க. பெரிய நம்பர் இது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த போர் பதற்றத்துக்கு நடுவுல அவங்க நிலைமை என்னவாகி இருக்கும்? நிஜமாவே ரொம்ப கவலையான விஷயம் இது. ஒரு பக்கம் வானத்துல ஏவுகணைகள் பறக்குது, இன்னொரு பக்கம் குண்டு வெடிக்கிற சத்தம் கேக்குது. எப்போ எங்க என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் அவங்க கடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்திய தூதரகங்கள் அவசர உதவி எண்களை, ஹெல்ப்லைன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம மக்கள் பத்திரமா திரும்பணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளோட முதல் வேண்டுதலா இருக்க முடியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த மனித பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க, இதோட பொருளாதார தாக்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் இம்பாக்ட். ஆமா. ஹார்மோஸ் நீரிணை பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். உலகத்தோட எண்ணெய் சப்ளைல அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். நிறைய கப்பல்கள் அந்த வழியா தான் போகும். தினமும் சுமார் 19 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அந்த ஒற்றை பாதை வழியா தான் உலகத்தோட பல மூலைகளுக்கும் போகுது. அந்த நீரிணையை இப்போ ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. ஒருவேளை ஈரான் கோபத்துல அந்த பாதையை மொத்தமா பிளாக் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு சும்மா நினைச்சு பாருங்க. உலக அளவுல கச்சா எண்ணெயோட விலை ராக்கெட் வேகத்துல வெண்ணெய் தொடும். அது பெரிய பொருளாதார சரிவை கொண்டு வரும். நம்ம தரவுகள்ல சொல்றபடி கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு மறும் $10 உயர்ந்தா கூட இந்தியா மாதிரி அதிகமா எண்ணெயை இறக்குமதி செய்யற நாடுகளுக்கு மாசத்துக்கு சுமார் $5 பில்லியன் கூடுதல் செலவு ஏற்படும். மாசத்துக்கு $5 பில்லியன். இது சாதாரண நம்பர் கிடையாது. நம்மளோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டையே ஆட்டங்காண வைக்கக்கூடிய ஒரு தொகை. ஆமா. இதனாலதான் இப்போ உலகளாவிய பங்கு சந்தைகள்ல நம்ம ஒரு மாபெரும் சரிவை பார்த்துட்டு இருக்கோம். முதலீட்டாளர்கள் எல்லாரும் பயத்துல தங்களோட பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இருந்து அவசரமா வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல இருந்து எடுக்கிற பணத்தை எல்லாரும் எங்க போடுறாங்க? பாதுகாப்பான முதலீடு நம்பப்படுற தங்கத்துல தான் போடுறாங்க. கோல்ட் ரேட் ஏறுறதுக்கு இதுதான் காரணம். இதனால தங்கத்தோட விலை இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஒரு சவரன் தங்கத்தோட விலை 18,500 ரூபாயை தாண்டிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாவே அது 20,000 ரூபாயை தொடுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஏற்றம் இது. இந்த நிலைமையில சென்னையில ஒரு கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறதை விட அமெரிக்காவோட அந்த B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தையே வாங்கிடலாம் போல இருக்கு. உண்மைதான்.
எப்பதோ எங்கேயோ நடக்கிற போர் இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தோட மதிப்பையும் உங்க வீட்டு விசேஷத்துக்கான பட்ஜெட்டையும் எப்படி குறைக்குது பாத்தீங்களா? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. எப்படி? ஊடகங்கள் எல்லாமே அணு ஆயுதங்கள் தான் இந்த போருக்கான முக்கிய காரணம்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில புவிசார் அரசியல் நிபுணர்கள் வேற சில மறைக்கப்பட்ட நோக்கங்களை பத்தி பேசுறாங்க. ஹிடன் அஜெண்டாஸ். குறிப்பா ஈரானோட உள்நாட்டு அரசியல்ல நடக்கிற விஷயங்கள். ரொம்ப சரியான பாயிண்ட். ஈரானுக்குள்ள கடந்த சில வருஷங்களாவே ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்துட்டு வருது. பஜார் வீதிகள்ல நடக்கிற போராட்டங்கள். ஆமா, ஈரானோட பஜார் வீதிகள்ல கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை கண்டித்து மக்கள் பெருந்திரளா போராட்டங்கள்ல இறங்கியிருக்காங்க. வேலைவாய்ப்பின்மை, தாங்க முடியாத பணவீக்கம்னு மக்கள் ரொம்பவே விரக்தியில இருக்காங்க. அப்போ அந்த அதிருப்தி அரசாங்கத்துக்கு எதிரா திரும்புது. எக்ஸாக்ட்லி. அரசாங்கத்துக்கு எதிரா மக்கள் கிட்ட இருக்கிற இந்த அதிருப்திய அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வலுவா எழுந்திருக்கு. அதுக்கு சில ஆதாரங்களும் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை ரகசியமா சந்திச்சு பேசினது. அதே தொடர்ந்து ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியான பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கு பகுதிக்கு அமெரிக்கா அனுப்புனது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டர்னை உருவாக்குது. ஆமா, இந்த அடுத்தடுத்த நகர்வுகளை எல்லாம் இணைச்சு பார்த்தா ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை, ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர்றதுதான் அமெரிக்காவோட நிஜமான நோக்கமா இருக்கக்கூடுன்னு பல நிபுணர்கள் உறுதியா நம்புறாங்க. ஈரானோட தற்போதைய ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்திட்டு தங்களுக்கு சாதகமான ஒரு அரசை உருவாக்குறது தான் அவங்களோட பிளான். இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். ஆனா இஸ்ரேலோட உளவு அமைப்பான முசாட் வைக்கிற குற்றச்சாட்டு முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? ஈரான் இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிறதோட இறுதி கட்டத்துல, அதாவது ஃபினிஷ் லைன்ல இருக்கிறதா இஸ்ரேல் ரொம்ப உறுதியா நம்புது. அப்படி அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டா அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிற்கும், குறிப்பா இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஆபத்தா மாறும். அது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தணும். ஆமா, அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த அதிரடி தாக்குதல்களை நடத்துறதா இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இதுக்கு ஈரானோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவங்க இந்த அணு ஆயுத குற்றச்சாட்டை முற்றிலுமா மறுக்கிறாங்க. நாங்க அணுசக்தியா அமைதியான நோக்கங்களுக்காகவும் மின்சார தேவைக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு ஈரான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா ஏவுகணை திட்டம் பத்தி அவங்க நிலைப்பாடு வேற. கரெக்ட். அதே நேரத்துல தங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் அப்படிங்கிறது அவங்க நாட்டு பாதுகாப்புக்கான ஒரு சிவப்பு கோடு, ரெட் லைன் என்றும், அதுல எந்த ஒரு நாடும் தலையிட முடியாது, அதுல எவ்வித சமரசமும் கிடையாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. தங்களோட தற்காப்பு திறனை குறைச்சிக்க அவங்க கொஞ்சமும் தயாரா இல்ல. இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம பார்க்கும்போது இது வெறும் ஏவுகணைகளை வீசிக்கிற ஒரு போர் மட்டும் கிடையாதுன்னு புரியுது. இது சித்தாந்தம், தற்பாதுகாப்பு, அப்புறம் யாரு பெரியாள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஈகோ கிளாஷ். பெரிய ஈகோ கிளாஷ் தான். ஆனா இந்த முரண்பாடு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான்னு இந்த 3 நாடுகளுக்குள்ள மட்டும் சுருங்கிடல. இது ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே ரெண்டு பெரும் கூட்டணிகளாக பிளக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 குரூப்பா பிரியறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவங்களோட மேற்கத்திய நட்பு நாடுகள். மறுபக்கம் ஈரானுக்கு பின்னாடி இருந்து மறைமுகமா ஆதரவளிக்கிற சீனா மற்றும் ரஷ்யா. ஆமா, இந்த ரஷ்யா, சீனா, ஈரான் கூட்டணிய சில புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் ஆக்சிஸ் ஆஃப் அப்ஹீவல் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது உலகத்தோட தற்போதைய அதிகார மையத்தை ஆட்டம் காண வைக்கிற ஒரு கூட்டணி. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு கூட்டணி. இந்த பிழவை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அமெரிக்கா சமீபத்துல ஒரு காரியம் பண்ணாங்க. ரஷ்யாவில இருந்து எண்ணெய் ஏற்றிக்கொண்டு வெனிசுலாவிற்கு போயிட்டு இருந்த ஒரு கப்பலை அமெரிக்கா நடுக்கடல்ல வழிமறிச்சு அப்படியே கடத்திட்டாங்க. இந்த சம்பவம் ரஷ்யாவையும் சீனாவையும் அமெரிக்கா மேல உச்சக்கட்ட கோபத்துல அழுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான்ல ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் முதலீடுகள் இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை வீழ்த்தினா அது தங்களோட வியாபாரத்தையும் அதிகாரத்தையும் நேரடியாக பாதிக்கும்னு இந்த 2 வல்லரசுகளுக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவங்க ஈரானை அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இப்படி உலகத்தோட எல்லா வல்லரசுகளும் இந்த விவகாரத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ களம் இறங்கிட்டாங்க. எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. இதனாலதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த பெரிய கேள்வி வருது. நாம இப்போ 3ஆம் உலகப் போரோட வாசல்ல நின்றுட்டு இருக்கோமா? இந்த நள்ளிரவு தாக்குதல்கள்
ஒரு மாபெரும் உலக போரா வெடிக்குமா? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்கான விடையை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம தரவுகள்ல இருக்கிற ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் மாதிரியான மூத்த ராணுவ நிபுணர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுறாங்க. அது என்ன விஷயம்? 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது அது ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு முழுமையான அணு ஆயுத போராகத்தான் இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இஸ்ரேல்னு இந்த அத்தனை நாடுகள் கிட்டையும் அணு ஆயுதங்களும் உலகத்தையே பழமொழி அழிக்கக்கூடிய பேரழிவாயுதங்களும் குவிஞ்சு கிடக்குது. அதாவது மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன், மேட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அந்த நிலைமை தானே? கரெக்ட், அதேதான். ஒருவேளை நேரடி போர் வந்தா 2 தரப்புமே தங்களோட அணு ஆயுதங்களை வீசுவாங்க. அப்புறம் அங்க வெற்றி தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்ல. 2 தரப்புமே முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். உலகமே சாம்பலா மாறிடும். எக்ஸாக்ட்லி. இந்த நிதர்சனமான உண்மையை உலக தலைவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எவ்வளவுதான் கோபத்துல இருந்தாலும் தங்களோட நாடே அழிஞ்சு போறத அவங்க விரும்ப மாட்டாங்க. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அதனால நேரடியான ஒரு முழு வீச்சிலான 3ஆம் உலகப் போர் இப்போதைக்கு மூழ்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு தான் நிபுணர்கள் சொல்றாங்க. இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி தரக்கூடிய விஷயம்தான். ஆனா உலகப் போர் வராதுங்கிறதுக்காக இந்த சண்டை அப்படியே நின்னுடும்னு அர்த்தம் கிடையாதுல்ல? கண்டிப்பா கிடையாது. நேரடியாக வல்லரசுகள் மோதிக்கலனாலும் நிழல் போர், ப்ராக்சி வார் இன்னும் பல வருஷங்களுக்கு ரொம்ப தீவிரமா தொடரும். ப்ராக்சி வார்னா இந்த ஆயுத குழுக்கள் மூலமா நடக்கிறது. ஆமா, ஈரானோட ஆதரவு பெற்ற ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதி மாதிரியான ஆயுத குழுக்கள் மூலமா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மேல தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கும். மத்தவங்கள முன்னாடி நிறுத்தி பின்னால இருந்து காய் நகர்த்துறது. இந்த ப்ராக்சி வார் மத்திய கிழக்கு முழுவதையும் எப்பவுமே ஒரு தீராத பதட்டத்திலேயே வச்சிருக்கும். இந்த வல்லரசுகளோட பெரிய பனிப்போருக்கு மத்தியில நம்ம இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள். இந்தியா வழக்கம் போல தன்னோட வரலாற்று சிறப்புமிக்க அணிசேரா கொள்கைய, நான் அலைன்மெண்ட், ரொம்ப சாதுரியமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு வல்லரசுக்கும் நம்ம முழுமையா தலையாட்டல. ஆமா, ஒரு பக்கம் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து குவாட் அமைப்புல நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறோம். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா கூட சேர்ந்து பிரிக்ஸ் அமைப்புலயும் நம்ம ஒரு முக்கிய அங்கமா இருக்கோம். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்றோம். உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை ஒதுக்கி வச்சாலும் தன்னோட நாட்டு மக்களோட பொருளாதார தேவைக்காக எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாம ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெயை வாங்குறதுல இந்தியா ரொம்ப உறுதியா இருக்கு. அதான் சொல்றாங்களே, உலக அரசியல்ல யாருமே நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர லாபம் மட்டும்தான் அப்படின்னு. இந்தியா அதை ரொம்ப சரியா பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலான அப்ரோச். எந்த ராணுவ கூட்டணியிலும் முழுசா போய் விழாம, அதே நேரம் தன்னோட மக்கள் நலன்ல எந்த சமரசமும் செய்யாம தன்னோட ராஜதந்திர தராச இந்தியா ரொம்ப பேலன்ஸ்டா வச்சிருக்கு. இது நிஜமாவே ஒரு கயிற்றின் மேல் நடக்கிற மாதிரியான சவாலான வேலை. ஒரு பக்கம் இஸ்ரேல் கிட்ட இருந்து அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வாங்குறோம், மறுபக்கம் ஈரானோட ஷபஹார் துறைமுகத்துல பல 100 கோடிகளை முதலீடு செஞ்சு ஒப்பந்தம் போடுறோம். ரொம்ப தந்திரமான வெளியுறவு கொள்கை. இந்த மாதிரி மிக நுட்பமான நடுநிலையான வெளியுறவு கொள்கை தான் இன்னைக்கு உலகமே பொருளாதார ரீதியா தடுமாறிட்டு இருக்கும்போது இந்தியாவை ஓரளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா டேட்டாவையும் கொஞ்சம் சுருக்கமா ஒன்னு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன விஷயம்? இது ஏதோ ஈரான், இஸ்ரேல்னு 2 நாடுகளுக்கு இடையில திடீர்னு வந்த எல்லை பிரச்சனையோ இல்ல நேத்ராத்திரி ஆரம்பிச்ச சண்டையோ கிடையாது. பல தசாப்தங்களா உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிட்டு இருந்த பகை இது. உலகத்தோட கச்சா எண்ணெய் சந்தையை யார் கண்ட்ரோல் பண்றது, உலகளாவிய அதிகார மையமா எந்த நாடு இருக்கிறது, அப்புறம் டெக்னாலஜில யார் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் குளோபல் செஸ் கேம் இது. ஆமா, ஆனா இந்த செஸ் கேம்ல அரசர்களும் ராணிகளும் பாதுகாப்பா அரண்மனைக்குள்ள உட்கார்ந்திருக்க பலியாக்கப்படுறது என்னவோ சிப்பாய்களான சாதாரண அப்பாவி மக்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் தான். உங்களோட ஃப்ளைட் கேன்சல் ஆகுறதுல இருந்து உங்க கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய தங்கத்தோட விலை 20,000 ரூபாயை தொடுறது வரைக்கும் எல்லாமே உங்களையும் என்னையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். உலகத்தோட எந்த மூலையில ஒரு குண்டு வெடிச்சாலும் அதோட அதிர்வு நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற குளோபலைஸ்டு உலகத்தோட நிதர்சனம். ரொம்பவே உண்மை.
ஆகவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மோதல்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நாம யோசிக்கும் போது நம்மளோட ரிசர்ச் ஆதாரங்கள்ல ஒரு இடத்துல ரொம்ப லேசா குறிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. அது உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். சொல்லுங்க. உலக போர் அப்படின்னு உடனே வானத்துல பறக்கிற ஏவுகணைகள், வெடிகுண்டுகள், டேங்கர்கள், ரத்தம் சிந்தும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சர் வருது இல்லையா? ஆமா, அப்படிதான் கற்பனை பண்ணுவோம். ஆனா நிஜத்துல அடுத்த உலகப் போர் இந்த ஆயுதங்களை எல்லாம் தாண்டி முற்றிலுமா வேற ஒரு பரிமாணத்துல நடக்கலாம். வேற பரிமாணம்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? அதாவது எதிரி நாட்டை அழிக்கணும்னா அவங்க மேல குண்டு வீசணும்னு அவசியமே இல்ல. அவங்க நாட்டோட மின்சார கட்டமைப்பை மொத்தமா ஹேக் பண்ணி இருட்டுல மூழ்கடிக்கலாம். பவர் கிரிட்ட ஹேக் பண்றதா? ஆமா, அவங்க ஊர்ல ஓடுற ரயில்கள், பறக்கிற விமானங்களை கண்ட்ரோல் பண்ற டிஜிட்டல் சர்வர்களை கொஞ்ச நேரத்துல முடக்கி விடலாம். வங்கிகளோட சிஸ்டம்களை லாக் பண்ணி மொத்த பொருளாதாரத்தையும் சில வினாடிகள்ல சீர்குலைக்கலாம். இதெல்லாம் நடந்தா ஒரு நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த தகவல் தொடர்புகளையும் வாழ்வாதாரத்தையும் முடக்கிற ஒரு மாபெரும் சைபர் போர், சைபர் அட்டாக் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நீங்க சொல்றது கேட்டாலே ரொம்ப பகீர்னு இருக்கு. துப்பாக்கிகளுக்கோ நியூக்ளியர் பாம்புகளுக்கும் பதிலா உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருட்டான ரூம்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்களுக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கிற ஹேக்கர்கள் தான் அடுத்த உலக போரை வழி நடத்துவாங்களா? இருக்கலாம். அடுத்த உலகப் போர் அப்படிங்கிறது நிலத்திலேயோ வானத்திலேயோ நடக்காது. அது கண்ணுக்கு தெரியாத சைபர் வெளியில தான் நடக்கும். டெக்னாலஜி நம்மளை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா மாத்திருக்கோ அதே அளவுக்கு நம்மளை ரொம்ப பலவீனமானவங்களாவும் மாத்திருக்கு. ஒரு நாட்டு மேல ஏவுகணையை வீசுறதை விட அவங்களோட டேட்டாவை முடக்கிறது ரொம்ப ஈஸியான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே நிஜமான ஏவுகணைகளை விட கண்ணுக்கு தெரியாத அந்த டிஜிட்டல் போர்க்களம் ரொம்பவும் பயங்கரமானதுதான். நேயர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விரிவான அலசல் உங்களை சுத்தி நடக்கிற உலக அரசியலோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்கோன்னு நாங்க நம்புறோம். நியூஸ் சேனல்கள்ல வர செய்திகளை மேலோட்டமா ஒரு பிரேக்கிங் நியூஸா மட்டும் பார்க்காம அதோட ஆழத்துக்கு போய் அதுல ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை சுயமாக கத்துக்க இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு ஒரு தொடக்கமா இருக்கட்டும். தொடர்ந்து உங்களை சுத்தி வர தகவல்களை, கேள்வி